Hello everyone, this is Jagdishwaran, founder of Trade Emperor. Yesterday market ஒரு எக்ஸ்ட்ராடினரி மூவ் கொடுத்துருந்தாங்க. ஹெவியாக ஒரு செல், அதாவது மார்க்கெட் ஒரு ஹை volatile மார்க்கெட், அதாவது ஓப்பனிங் ஒரு கேப் அண்ட் அங்கிருந்து ஒரு செல் அப்படிங்கிறது நடந்திருந்தது. அண்ட் ஆஃப்டர்நூன் 1:30க்கு இம்மிடியேட்டாக வென்ட் அப். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் பாசிட்டிவில் போயிட்டு 22,400 இந்த லெவலில் போயிட்டு நின்றுருக்கு. நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு. ப்ரைஸ் வந்துட்டு உங்களோட டைரக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் 20 22,800 இந்த லெவலில் போயிட்டு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம முன்னமே சொல்லியிருக்கோம். சைட்வேஸ் பிட்வீன் ஹை அண்ட் லோ அப்படிங்கிறதுனால பையராக இருக்கிறது தான் அட்வைசபிள் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளுமே பையராக தான் இருந்தோம் லாஸ்ட் 2 டேஸாக. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்த ரேஞ்ச் கீழே வந்துட்டால் பை எடுத்துட்டு திரும்பவும் டார்கெட் பண்ணலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10 மினிட் டைம் ஃப்ரேம். ஒன் டே டவுன் ஆகும், திரும்ப ஒன் டே பாசிட்டிவ், ஒன் டே டவுன் அண்ட் அது மாதிரியே உங்களுக்கு மிக்சடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரியே அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபியூ டேஸில் இதோட ப்ரைஸ் வந்துட்டு இதோட ஹையாக இருக்கக்கூடிய 22,780 இந்த ரேஞ்சை போயிட்டு டச் பண்ணிடும் அப்படிங்கிறது வியூவாக இருக்குது. என்னையை பொறுத்தவரை இதோட ப்ரைஸஸ் வந்துட்டு சின்னதாக ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்மளோட பார்வையில் இருக்குது. நியூ கான்ட்ராக்டு, நியூ எக்ஸ்பைரி அப்படிங்கிறது இருக்குது. 23rd மே அப்படிங்கிறது எக்ஸ்பைரி டேட். அஸ் ஆன் டுடே இதோட டேட்டா வந்துட்டு பிசிஆர் ரேஷியோ 1.09 பாசிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து கன்க்ளூட் பண்ணுறோம். பட் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்குச்சுன்னா கால் ரைட்டர்ஸ் அதிகமாவாங்க. ஸோ லெட்ஸ் சி என்ன அப்படின்றத பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். எஃப்ஐடி டைரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா டிஐ பையராகவும் எஃப்ஐ செல்லராகவும் இருந்திருக்காங்க நெட்டாக. அண்ட் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்டாலியன் சிபிஐ டேட்டா. ஸோ அவங்களோட டேட்டா வந்துட்டு 1:30க்கு கொடுத்துருந்தாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் இன்ஃப்ளேஷன்ஸ் கண்ட்ரோல் வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ரீசனால் மார்க்கெட் ஒரு சின்னதாக ஒரு ஒரு யூரோப்பியன் மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு எஸ்டர்டே வந்துட்டு டவுன் தான் ஆனாங்க. பட் யூரோப்பியன் மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷன்ஸ் கண்ட்ரோல் ஆனது, இட்டாலியனில் இன்ஃப்ளேஷன்ஸ் கண்ட்ரோல் ஆனது ஒரு பாசிட்டிவாக நம்ம இந்தியன் மார்க்கெட் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ் மூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்வையாக இருக்குது. அண்ட் அண்ட் எஸ்டர்டே வந்த அனதர் டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் ஸ்டோரேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா 79 பில்லியன் வந்துட்டு இருக்குது ப்ரீவியஸாக. இது வந்துட்டு கரண்ட் ஆக்சுவல் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70 பில்லியனாக ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸுக்கு பாசிட்டிவ் நியூஸ். அண்ட் கையில் ஹோல்டிங் நேச்சுரல் கேஸ் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இன்னையோட டேட்டா பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ரிசர்வ் டேட்டா வரப்போகிறது உங்களுக்கு பேங்க் லோன் growth அண்ட் டெபாசிட் growth இதற்கான டேட்டா அப்படிங்கிறது வரப்போகிறது. இது வந்துட்டு கரண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் மார்க்கெட்டுக்குள்ளார டைரெக்டாக போயிடலாம். அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் வித் நெகட்டிவ் நோட், நெகட்டிவ்ல இருந்துட்டு தென் ஒரு பாசிட்டிவ் நோட்ல இருக்கிறத பார்க்க முடியுது. யூஎஸ் வந்துட்டு பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ஸுக்கு மூவ் ஆயிருக்காங்க. அதோட கண்டினியூவேஷனா ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாமே ஓப்பனிங் வித் கேப் அப் அண்ட் ஸ்மால் டவுன் அப்படின்றதோட ஓப்பன் ஆகிட்டு டுவர்ட்ஸ் டவுனில் இருந்துட்டு வருது. ஒரு மிக்சடு மூவ் தான். அண்ட் ஒரு ஸ்டேஜில் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவாக மாறும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட். அப்போ டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆனது. திரும்ப அங்கேருந்து ஒரு செல் நடந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸில் இருக்கலாம் அப்படிங்கிறது வியூவில் இருக்குது. பட் ஓப்பனிங்கில் ஒரு அதாவது செல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம பார்வையில் இருக்குது. அப்போ கீழே வந்தால் பை எடுக்கலாம், பொசிஷனலி ஹோல்ட் அப்படின்னு எடுக்கலாம். அல்லது வந்துட்டு செல் பண்ணிட்டு அதாவது நீங்கள் நிஃப்டியை வந்து பை அப்படிங்கிறது லோ, பை ஆன் லோ, செல் ஆன் ஹை அப்படிங்கிறது நம்ம இப்போ இருக்கக்கூடிய வியூவாக இருக்குது. ஃபியூச்சர்ஸ் ஆர் கால் ஆப்ஷன்ஸ் வாங்கி ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு அட்வைசபிளான விஷயமா இருக்கும். பட் இன்ட்ராடேயில் ஓப்பனிங் கொஞ்சம் மேலே இருந்தாலும் கீழே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பொறுமையாக மார்க்கெட்டை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது மட்டும் எடுத்துக்கலாம். எனக்கு ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் தான் கிடைக்கிறது. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸ் மொமெண்டம் அப்படிங்கிறது இன்னுமே அப்படி தான் இருக்குது. பட் ஒரு சின்னதாக சஸ்டைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எஸ்டர்டே ஒரு பாசிட்டிவில்
பட் அத கன்க்ளூட் பண்ண முடியாது. ஓப்பனிங் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து டிசைட் பண்ணலாம். இப்போ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்துட்டு அகைன் வந்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே, ஓப்பனிங் கீழ வந்துட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வேஸ ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது வியூவா இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அதன் பிறகு இந்த பேங்க் நிஃப்டிய டச் பண்ணலாம். பேங்க் நிஃப்டிய கொஞ்சம் தவிர்க்கிறது அப்படிங்கிறது கூட நல்ல டெசிஷன் தான். ஃபின் நிஃப்டியும் கூட. ஏபிஎல் அப்பல்லோ இன்னைக்கு பைல இருக்கு அண்ட் டிமாண்ட் ஜோன்ல தான் இருந்துட்டு வராங்க. ₹1612 டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. பட் 1633க்கு மேல தான் கன்ஃபார்ம் ஆகும். பையர் வந்துட்டாங்க அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு வாங்கலாம். 1660க்கு வரை நம்ம டார்கெட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஆரக்கிள் ஃபினான்ஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிமாண்ட் ஜோன்ஸ்ல இருந்துட்டு வராங்க. அண்ட் 7838 அப்படிங்கிறது ஒரு டிமாண்ட் ஜோன்ல இருக்காங்க. பை அபோவ் 7940 இந்த ரேஞ்சுக்கு மேல பையரா இருக்கலாம். அப் டூ 8080 வரை நம்ம டார்கெட் பண்ணலாம். இது 10 மினிட் சார்ட். இது 2மே 10 மினிட் சார்ட். இது கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு ஒரு 2 ஹவர்ஸ்ல இது நமக்கு ப்ராஃபிட்ட குடுக்கலாம். அண்ட் 2 ஹவர் சார்ட்ல நமக்கு கோஃபோர்ஜ் அப்படிங்கிறது செல்ல இருந்துட்டு வராங்க. அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் அல்லது ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல டெசிஷன்ஸா இருக்கும். என்ன நடந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பட் செல் பிலோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது 4596க்கு கீழ செல்லரா இருக்கலாம். அதுதான் நமக்கான டார்கெட் அப்படிங்கிறது நம்ம பார்வையில இருக்கு. அதோட பிரைஸ் வந்துட்டு செல்லரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அப் டூ 4000 வரை நம்ம டார்கெட் பண்ணலாம். செல் பிலோ 4596க்கு கீழ. சில ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு டோரன்ட் ஃபார்மா நமக்கு பைல இருந்துட்டு வராங்க. இது வந்துட்டு நமக்கு இப்ப இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு ஹையர் ஹைல இருக்கிறதுனால ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. கீழ வந்த பிறகு பை எடுக்கலாம். அப் டூ 2686ல வந்து ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சு, அங்கிருந்து பை நடக்கிறது கீழ வரணும். அண்ட் மேலிருந்து கீழ வந்த பிறகு தென் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு பையரா மாறணும். சிமிலர்லி ஏபிபி இது இன்னும் கொஞ்சம் கீழ வர வேண்டியது இருக்கு. கொஞ்சம் பாட்டம் 8211 இந்த ரேஞ்ச் கிட்ட வந்துட்டு தான் பை கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால இத ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு தென் கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரேட் எடுக்கிறது ஒரு அட்வைசபிளான விஷயமா இருக்கும். இதுதான் இன்னைக்கான சில ஸ்டாக்ஸ். ரொம்ப அதிகமான ஸ்டாக்ஸ்லாம் கிடைக்கல. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து பொறுமையா ட்ரேட் எடுக்கிறது இன்னைய பொறுத்தவரைக்கும் நல்லது. பட் ஸ்டே வித் பை அப்படிங்கிற டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். நிஃப்டி வென்எவர் தேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கீழ வரும்போது வாங்கலாம். 22,170 அல்லது 22,200 இந்த ரேஞ்ச்ல வரும்போது நம்ம பையரா மாறலாம். நிஃப்டிய பொறுத்தவரை அல்லது ஸ்டாக்ஸ பொறுத்தவரை. இதுதான் இன்னைக்கான அட்வைஸ். நியூ ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆப்ஷன்ஸ் கோர்சஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இணைய விரும்புறவங்க கீழ இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன கன்ஃபார்ம் பண்ணலாம். தேங்க் யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.